இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மா 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 அழாதம்மா. பாத்தியா, அம்மாவுக்கு என்ன கோவம் அப்படியேதான் இருக்கு. அவங்க என்ன மன்னிக்கவே இல்ல. என்ன பார்த்தாலே ஏதோ எதிரிய பாக்குற மாதிரி ஒதுங்கி போறாங்க. அப்படி நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணிருக்கேன்? எந்த தப்புமே பண்ணாத நான் எதுக்கு இந்த தண்டனையை அனுபவிக்கணும்? இதெல்லாம் பாக்குறப்ப நான் எதுக்கு வாழணும்னு தோணுது தமிழ். மா, நீ என்ன பேசுற? இல்ல தமிழ், ஒரு பெத்த தாயே தம் பொண்ண கொலகாரியா பாக்குற நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியும்ல, ஒரு எறும்புக்கு கூட கெடுதல் நினைச்சது இல்ல. அவரா என் அண்ணனை கொல்ல பார்த்தாரு. அவரா கொலகார? மா அழாதம்மா. ஜனாமாவுக்கு நம்ம மேல இருக்கிற கோபம் போகணும்னா அப்பா மேல இருக்கிற கலங்கத்தை சரி பண்ணணும். அது வரைக்கும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அவங்க இடத்துல இருந்தும் கொஞ்சம் யோசிச்சு பாருமா. ஜனாமா மனசுல யாரோ அப்பாதான் மாமாவை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கிறதா நம்ப வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஜனாமாவால எப்படிமா ஏத்துக்க முடியும்? நடந்த தப்புக்கு அப்பா எந்த விதத்திலயும் காரணம் இல்லைன்னு நாம தாமா புரிய வைக்கணும். அது எப்படி புரிய வைக்கிறது? எனக்கு எதுவுமே புரியல. மா, அதான் நான் இருக்கேன்ல. என் மேல ஜனமா அன்பா இருக்காங்கல்ல, அதை வச்சுதான் சரி பண்ண முடியும். நீ கொஞ்ச நாளைக்கு பொறுமையாரு. நேத்து வரைக்கும் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்த நீ இப்ப நீ உங்க அம்மாவை நேருக்கு நேரா பாத்துட்டல. ஏதோ கொஞ்சமாச்சு மனசுல பாசம் இருக்கிறதுனாலதான் உன்னை ஜனாமா காப்பாத்திருக்காங்க. நீ தைரியமா இருமா, கண்டிப்பா உன்னை ஏத்துப்பாங்க. நீ முதல்ல சாப்பிடுமா. வேணா தமிழ். மா சாப்பிடுமா, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஒழுங்கா சாப்பிடு. மா இந்தா. மா சாப்பிடுமா. வேணாம் தமிழ், சாப்பிடுமா. எனக்கு பசிக்கல தமிழ். மா சாப்பிடுமா, மாத்திரை போடணும்ல. வேண்டாம் தமிழ். சரி, நானே உனக்கு ஊட்டுறேன். இந்த சாப்பிடு.